திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் மூலமாக இன்று நம்ம மாண்புமிகு பாரத பிரதமரோட விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியானோட விவசாயிகளுக்கான வளர்ச்சி திட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 700 மாவட்டங்களில் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கு. நம்ம வேளாண் அறிவியல் மையம் திருவண்ணாமலை மூலமாக கிட்டத்தட்ட 45 வில்லேஜில் இந்த விக்சித் கிருஷி சங்கல்ப் யாத்திரான்ற ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்த ஆயத்தமாயிட்டு இருக்கோம். இதில் இந்த பருவத்துக்கு ஏற்ற பயிர் பண்ணுறதுக்கு ஏற்ற முக்கியமான தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி அக்ரி ட்ரோன் மூலமாக டெமான்ஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துறையிலையும் மற்ற சார்புடைய துறைகளில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அது விவசாயிகள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடலுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேவிகே சம்பந்தமான நிறைய தொழில்நுட்பங்கள், விவசாயத்தில் வெற்றி பெற்ற விவசாயிகளோட வெற்றி கதைகள் டாக்குமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமில் நம்ம தொடர்ந்து அடுத்த ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஒவ்வொரு கிராமத்திலையும் நேரடியாக சென்று விவசாயிகளை பார்த்து எங்கள் தொழில்நுட்பங்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுது. விவசாயம் சம்பந்தமான எந்த தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கும் விவசாயிகள் நேரடியாக கேவிகே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை அறிவியல் மையம் மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரத்துறை நிறுவனங்கள், ஸ்பிக்கு, அதே மாதிரி எம்எஃப்எல், அது மட்டும் இல்லாமல் இஃப்கோ ட்ரோன் டெமான்ஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு கிராமத்துலேயும் கிட்டத்தட்ட 400 பேர் ரீச் பண்ணுற மாதிரியான வடிவமைச்சிருக்கோம். பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். விவசாயிகள் அந்தந்த மாவட்ட விவசாயிகள் கேவிகே தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு செலவை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஆனந்தன். நான் இஃப்கோ நிறுவனத்தில் கள அலுவலராக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த பிரதம மந்திரியினுடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய இந்த கரீப் முன்பருவ திட்டத்துக்கு நம்ம கேவிகே கீழ்நிலையோடு இணைஞ்சு நம்ம விவசாயிகளுக்கு இப்போ சமீப காலமாக நானோ யூரியா, நானோ டிஏபியை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அது விவசாயிகளுக்கு எப்படி பயன்படுத்துறது, உரங்களுக்கு நார்மலாக போடக்கூடிய உரங்களுக்கு பதிலாக நானோ தொழில்நுட்பத்தின் மூலமா எப்படி நானோ யூரியா, நானோ டிஏபியை பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் இப்போ மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம இஃப்கோலேயே சுய உதவி குழுக்கள் மூலியமாக ட்ரோன் தெளிப்பான் நம்ம இலவசமாக மானிய முறையில் வழங்கியிருக்கோம். அது மூலிமா விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நார்மலாக உரங்கள் போட்டு மண் வளத்தை மாசுபடுத்துறதுக்கு பதிலாக இந்த புதிய தொழில்நுட்பத்தை இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத கேவிகோட இணைஞ்சு எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு ஜூன் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு கிராமத்தோறும் சென்று பெரிய விவசாயிகளை சந்தித்து அவங்களுக்கு இதை எடுத்துரைக்க போகிறோம். இதை மாதிரி திட்டங்கள் பயன்படுத்திட்டு இருக்க ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கிற கேவிகே அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மோடி திட்டத்துல 2000 ரூபாய் வாங்குறோம். எங்க ஊர் பிள்ளை நாங்கள் எங்க வீட்டுக்காரர் 2000 ரூபாய் வாங்குறாரு. இங்க மருந்து அடிக்கலாம் ஃப்ரீயா, டோனர் மட்டும் மருந்து அடிக்கிற மிஷின் கொடுக்குறாங்க. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா ஒரு ஏக்கராவுக்கு 500 ரூபாய்ன்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிற கூட மிஷின் கொடுக்குறாங்களாம். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்திக்கின்னு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இந்த கேவிகே பண்ணை வச்சிருக்காங்க. அங்க பக்கத்துல நெல்லி தான் ஆபீஸ் இருக்கு. அங்க நீங்க கேட்டீங்கன்னா எல்லா விளக்கமும் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா கால்நடை நோய் தாக்குதல் மருந்து, பூச்சி எதனா அடிச்சிருந்தா பயிருக்கு நீங்க அதையும் கேட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு எல்லா 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 முறையிலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பூச்சியா அடிக்குது, எங்க பயிர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் எங்க ஆபீஸ்ல இது பண்றாங்க. கேவிகே ஆபீஸ்ல நீங்க எதை ஒன்னாலும் நீங்க யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. எங்க பேர் எல்லம்மாள், ஊர் பெயர் பிள்ளாண்டாங்கள். அதுவே அறிங்க இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு நெல் விதைங்க, அது என்னென்ன விவசாயிகளுக்கு தேவையுமோ அது உரையாட்டமான்னு சொன்னாங்க. அது பிரகாரம் நாங்களும் அவங்களுக்கு காது கொடுத்து செய்தி கொடுத்து கேட்டோம். அவங்க என்ன நாங்க போய் கேட்கறோமோ அது கொடுக்குறோன்னு எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க சார். பயிர்ல அடிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அது காட்டு பண்ணி ஃபுல்லாது, காட்டு பண்ணி விரட்டி அடிக்கும். ஸ்மெல்லுக்கு அந்த பக்கமே வராது.